மீன்காரி வாங்க வானரே வாங்க. உள்ள வாங்க வானரே. எதுக்கு வெளியவே நின்னு கூப்பிட்டுட்டு கிடக்குறிய? வெளியவே நின்னு குடுத்துட்டு போயிரலாம்ல, அதுக்குதான். இந்த மீன்காரி உனக்கு ஒரு கரும்பு கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. வானரே, அத நேத்து பொங்கல் சீரு கொடுக்கும்போது ஒரு கெட்டு கரும்பு கொடுத்தியல்ல, தீர்மாவும் எதுக்கு வானரே இன்னைக்கு ஒரு கரும்பு தூக்கிட்டு வந்திருக்கிய? அதுவா, வாடகைக்கு எங்க வீட்டுல குடியிருக்க வீட்டுக்குலாம் ஒரு கரும்பு கொடுக்கும், நீ ஒரு கெட்டு கரும்பு வாங்கி வச்சோம். அதான் ஒரு வீட்டுக்கா கொடுக்கலாம், நீ முதல்ல உன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மீன்காரியை வாங்கிக்க, நான் போட்டேன். என்ன நிறைய வீட்டுக்கு போகணும்ல. அப்ப நீங்க என்னைய சொந்தக்காரியா நினைக்கல, உங்க வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கவளால நினைச்சிட்டு இருக்கிய போல்க. நேத்து உங்க அம்மா எப்படி சிரிச்ச வகமா வந்து பொங்கல் சீரு கொடுத்தாவ. நீங்க என்னடானா வாடகைக்கு இருக்கவியலுக்கு கரும்பு கொடுக்கேன்னு வந்து குடுக்கேல வானரே. நம்ம சொந்த வானரே, இப்படி பிரிச்சு பாக்குறீங்களே எதுக்கு? சொந்தம் தான், சொந்தம் தான். என் தங்கச்சி ரொம்ப சொந்தம்ல. நேத்து என் தங்கச்சிக்கு தான் சீர் கொண்டு வந்தோம். இன்னைக்கு என் வீட்டுல குடியிருக்க உனக்கு நான் ஒரு கரும்பு கொண்டு வந்திருக்கேன். இந்த மீன்காரியை வாங்கிக்க. அப்ப நீங்க எங்க பிரிச்சு தான் பாக்குறீங்க. நான் கூட சொந்த பந்தமா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா கிடப்போம்னு நினைச்சேன். இப்ப எல்லாம் தெரிஞ்சு போச்சு வானரே. தெரிஞ்சு போச்சுல, ரொம்ப நல்லது. நீ சொந்தக்காரியை நினைச்சிட்டு இந்த வீட்டை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டேன்னா என்ன பண்றது? உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த கரும்பை கொண்டு வந்திருக்கேன். நீனும் எங்க வீட்டுல குடியிருக்கவா தான், ஞாபகம் வச்சுக்க. இந்த பிடி கரும்பை. வானரே, என்ன பேசுறீங்க? உங்க தங்கச்சிக்கு இந்த சொத்துல உரிமை இருக்குல்ல, எதுக்கு எங்களை இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? ஓஹோ, அப்ப நான் சொத்தை தருவேன் தான் உட்கார்ந்துருக்க. என் தங்கச்சிக்கு உரிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அது நாங்களா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சிருந்தாதான் உரிமை இருக்கு. இந்த கல்யாணம் நீ கூட்டிட்டு போய் தாலி கட்டி வச்சது. இதுக்கெல்லாம் சொத்து வரான்னு எதிர்பார்க்காத, வெறும் கரும்பு தான் வரும். இந்த பிடி, நான் போட்டு. வானரே, அப்படின்னா எதுக்கு பொங்கல் சீர்லாம் கொண்டு வந்தீங்க? மன்னிச்சிட்டு என்னன்னு நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ பொங்கல் சீர் வந்துட்டு என்ன சொத்து வந்துடும் நினைச்சிட்டு இருந்தியோ? இங்க பாரு மீன்காரி, என் தங்கச்சிக்கு கொடுக்கணும்னு ஆசை வந்தா எனக்காவது நாங்க கொடுப்போம். ஆனா உனக்கு வர நீ வாயை பழந்துட்டு இருக்காத. இந்த பிடி கரும்பு, நான் போட்டு. தாங்க வானரே, ரொம்ப தான் பேசுறியே. இந்த காப்பி பொங்கல். காபி பொங்கலோ பால் பொங்கலோ உங்களை மட்டும் புரிஞ்சுக்கிடவே முடியல வானரே. நீ புரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? புரிஞ்சுக்கிட்டாண்டா. அந்த கரும்பை கொண்டு உள்ள எரிஞ்சிட்டு என் கூட வா. எதுக்கு கூப்பிடுறிய? அதான் என்கிட்ட உரிமை இல்லைன்னு சொல்லிட்டீல்ல. ஆமா, உரிமை இல்லதான், வாடகைக்கு இருக்கல. நான் கூப்பிட்டா வரணும். அப்படிலாம் வர முடியாது வானரே. எனக்கு வீட்டுல எக்கச்சக்கமா வேலை கிடக்கு. உன்கிட்ட என்னத்தை தான் சொல்லி தொலைக்கன்னு தெரியல. என் கூட வா, உங்க அண்ணனுக்கு கரும்பு கொடுக்கணும், அதுக்கு தான் கூப்பிடி. அப்படியே அண்ணனுக்கு கொடுக்கதான் கூப்பிடுறீங்களோ? நீங்க கொடுத்தாலும் அண்ணன் வாங்குவாவ வானரே. ஆமா, அண்ணன் வாங்குவாரு. அவன் வாங்குவான்னு எனக்கு தெரியும், நீ வா என் கூட. அண்ணனை பார்த்தா எதுக்கு வானரு பயப்படியாவ? சரி, பாம்போல கேட்காம நம்மளும் கூட போவோம். வானரு இந்த கார்மை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வாரேன், நம்ம ரெண்டு பேரும் போவோம். சரி சரி வா. இந்த மீன்காரி சொத்து வரேன் வாய் பறந்துட்டு தெரியா? அவ பேச்சில எல்லாம் தெரியுது. எப்படி வாங்கியா நீ? நானும் பாக்கேன். நீ மீன்காரி முழிச்சிட்டே எனக்கு எதுக்கு கூப்பிடு? வானரு வாங்க உள்ள போவோம். உள்ளயா? நான் வர மாட்டேன். உன் அண்ணனை கூப்பிடு, நான் கொடுத்துட்டு போறேன். உள்ள போய் கொடுத்தா என்ன சந்தோஷப்படுவாவ? அதுக்கு தான் சொன்னேன் வானரு. அப்படி கொடுக்கறதான முறை. உனக்கு மட்டும் என்ன முறை பார்த்து வீட்டுக்குள்ள வந்தா கொடுத்தனும்? எனக்கு பிடிச்சாதான் வீட்டுக்குள்ள போவேன். கூப்பிட, நான் இங்க வச்சே கொடுத்துட்டு போறேன். சரி வானரு, இந்த கட்டில் போட்டுக்கலாம், இதுலயாவது உட்காருங்க. நான் அந்த அண்ணனை கூப்பிடு. எனக்கு ஒன்னா முட்டி வலி இல்ல, நான் உட்காரன்னு அவசியம் இல்ல. கூப்பிடு, நான் கொடுத்துட்டு போட்டு. விட்டா ஒரு நாள் தங்கி இருந்து கொடுத்துட்டு போம்பா. ஒரு கரும்பு கொடுக்க என்ன வரத்து வர? கூப்பிடுவோம் அண்ணனே. என்னே என்னே என்னே, வெளியே வாங்க. தங்கச்சி, என்னே தங்கச்சி. அண்ணே. ஷோ கடவுளே, இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் என் தலையில எழுதியிருக்கு. என்னம்மா தங்கச்சி, ஓனரை கூட்டிட்டு வந்திருக்க? ஏதோ நல்ல விஷயமா? ஆமாண்ணே, ஆமா.
சொல்ல வேண்டியதை ஒழுங்கா சொல்லாம எப்படி சுத்தி சுத்தி வளைச்சிட்டு இருக்கா பேர் இருப்பா. இந்த அண்ணன் தங்கச்சி பாச கொடுமையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே நின்று தொலைக்க வேண்டியதா இருக்கு. என்ன ஓனர், என்ன விஷயம்? பொங்கலுக்கு என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நீங்க தான் என் வீட்ல பொங்கல் வைக்கணும் ஓனர். கரும்போட வந்து உங்க வீட்டுல பொங்கல் வைக்க தான் வந்திருக்கேன்னு அர்த்தமா? அப்ப எதுக்கு வந்திருக்கீங்க ஓனர்? அதே வேற ஒண்ணும் இல்ல, எல்லார் வீட்டுக்கும் வாடகைக்கு இருக்கவங்களுக்கு கரும்பு கொடுக்கோம் நாங்க. அதான் உங்க வீட்டுக்கும் கொடுத்துட்டு போலாம். நீ அந்த வாடகைக்கு கொடுத்தன இருக்கியல்ல, அதுக்கு தந்தாங்க கரும்பை பிடிங்க நான் போட்டு. ஓனர், நான் கரும்பை விரும்பி சாப்பிட மாட்டேன். அண்ணா, நீங்க வாங்கி தந்த இந்த கரும்பை விரும்பி சாப்பிடுவே, கொடுங்க ஓனர். இந்தாங்க காப்பி பொங்கல். சக்கரை பொங்கல் ஓனர். சக்கரை பொங்கல்லாம் என்ன செய்யல, அதெல்லாம் நாளைக்கு தான். சக்கரை நிலவே, பெண் நிலவை காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை, ஏன் இல்லை நீ இல்லையே. மனு பச்சை தண்ணிதான் பெண்ணே, அதை பத்த வைத்தது உன் கண்ணே. என்ன பாட்டு படிச்சிட்டு இருக்கிய? அது ஒண்ணும் இல்ல தங்கச்சி, சும்மாதான். மனதில் பாட்டு வந்தது கரும்பை பார்த்ததும். அப்படியே பாடுங்கனே, பாடுங்க. கரும்பை கொண்டு போய் உள்ள வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டே பாடுங்க. சரி தங்கச்சி, நான் வாரேனே. சரி தங்கச்சி, சரி. ஓனர் கொடுத்த இந்த கரும்பை வெட்டி சாப்பிடக்கூடாது, பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவும் ஒரு வகை நினைவு சின்னமாக இருக்கட்டும். குழந்தை குழந்தை. ஐயோ, ஓன்ட்ரு பொண்ணு வருது. நான் வேற லுங்கி கட்டின்னு உட்காந்துருக்கேனே. இதோட பாத்துச்சு அவ்வளவுதான், நான் பணக்காரன் இல்லைன்னு முடிவு பண்ணிரும். டாடி டாடி. ஐயோ, நான் இல்ல. யார் வீட்ல இருக்கீங்க? கதவை தரங்க. ஓனர், கதவு திறந்தா இருக்கு, தள்ளுங்க. ஓனர், எப்பவுமே கதவை தள்ளிட்டு உள்ளதான் வருவீங்களா? அப்படி வர வேண்டியதானே ஓனர், எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே கிடக்குறிய? நான் கதவை பூட்டி கிடக்கு, வீட்ல ஆள் இருக்கோ இல்லையோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். காலிங் பெல் அடிக்கணும் ஓனர், இல்லைன்னா கதவை தட்டையா செய்ய வேண்டியதானே. கதவை தள்ளி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்படியே கூப்பிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்பதான் வந்து தொலைச்சிட்டேல, அப்புறம் என்ன? உள்ள கிச்சன்ல இருந்த ஓனர், அப்பா கூப்பிட்டு சொன்ன பிறகு இப்ப நான் ஓடி வரேன். இப்படியே கதவை திறந்து போட்டு 200 பவுன் நகையும் களவு போகுது. ஓனர், ஏன் ஓனர் இப்படி பேசுறிய? பின்ன ஆள் வரதும் தெரிய மாட்டேங்கி, போறதும் தெரிய மாட்டேங்கி. இப்படி இருந்தா எப்படி? அதெல்லாம் நாங்க உஷாரா தான் இருக்கோம் ஓனர். எங்க அப்பா பெரிய பலசாலி, எத்தனை பேர் வந்தாலும் அடிப்பாரு. ஆமா, அடிப்பார் வயசான காலத்துல. ஓனர், எங்க அப்பா பலம் என்னன்னு தெரியுமா ஓனர் உங்களுக்கு? 5 யானை பலம், 10 குதிரை பலம், 5-6 தக்காளி பழம், 5-6 மாம்பழம், கொஞ்சம் வாழைப்பழம் பேசிஞ்சு குடிச்சிரு. சரி, உனக்கு நல்லதுதான் சொன்னேன். உங்க அப்பா பழம் என்னன்னு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? உஷாரா இருந்தா சரிதான். சரி ஓனர், கரும்போட வந்திருக்கீங்களா இதுக்கு? என் வீட்டுல குடியிருக்கவங்களுக்குலாம் வீட்டுக்கு ஒரு கரும்பு கொடுக்கேன். நீனா என் வீட்டுல தானே குடியிருக்க, அதான் உனக்கு ஒரு கரும்பு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓனர், எனக்கெல்லாம் ஒரு கெட்டு வாங்கி தருவேன்னு நினைச்சேன் ஓனர். ஒரே ஒரு கரும்பு கொண்டு வந்திருக்கேன், எனக்கு எப்படி பத்தோம்? பத்தலன்னா மேல இருக்க இலையும் சேர்த்து மேய். டாடி எங்க? டாடி ரூம்ல இருக்காரு ஓனர். டாடி வரச்சல அவருக்கு கரும்பு கொடுக்கணும். என்கிட்ட தாங்க ஓனர், எங்க டாடி கரும்பு திங்க மாட்டாரு. இப்பதான் என்னமோ அவருக்கு யானை பழம், குதிரை பழம், தக்காளி பழம், வெங்காய பழம்னா கரும்பு திங்க கூட பழம் இல்லையா? இல்ல பல்லுதான் இல்லையா? ஓனர், எங்க அப்பா பெரிய ஆள் அதனால திங்க மாட்டாருன்னு சொன்னேன் ஓனர். கரும்பு ஜூஸா தான் குடிப்பாரு. அதுக்கு நான் என்ன ஜூஸா கொண்டு வர முடியும்? உங்களுக்கு வருஷம் வருஷம் நான் வாங்கி கொடுப்பேன், அது மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டாடியை கூப்பிட்டு நான் கொடுத்துட்டு போட்டு. ஓனர், அவர் ரூம்ல படுத்திருப்பாரு ஓனர், என்கிட்ட தாங்க. முடியாது, நான் அவர்கிட்ட தான் கொடுப்பேன். போங்க ஓனர், உங்க கூட பெரிய தலைவலியா தான் இருக்கு. டாடி டாடி என்னம்மா குழந்த? டாடி, கரும்பு வந்திருக்கு. வாங்கிக்கோமா குழந்த, நான் வேணா காசு கொடுக்குறேன். டாடி, கரும்பு கூட ஓனர் வந்திருக்காவ. அப்படியா? ஓனர் பொண்ணு வந்திருக்குதா? இதோ வரேன். சே, என்ன பேச்சு பேசியா நீ? என்ன ஓனர், ஏன் அப்படி பேசுறிய? டாடி கிட்ட என்ன சொல்லியா நீ? இங்க கரும்பு கொண்டு வந்திருக்கீங்களா, அதான் சொன்னேன் ஓனர். நீ அப்படியே சொன்னா நான் என்னமோ கரும்பு வியாபாரம் பண்ற மாதிரி கரும்பு வந்திருக்குன்னு சொல்லியா? சே, உன் பேச்சே சரியில்லை, வர வர பையனை பேச்சு பேசிட்டு தெரியா? என்னம்மா ஒன்று, என்ன சத்தம்? டாடி, பொங்கல் வரப்போதில்ல, உங்களுக்கு கரும்பு கொடுங்க டாடி. அப்படியாம்மா ஒன்று, என் பொண்ணாண்டியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? கொடுத்துருக்கலாம் டாடி, அவ கரும்பு வியாபாரி, அவளுக்கு இதை பத்தி அருமை தெரியாது. உங்க கையில கொடுத்தாதான் எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும் டாடி. இந்தாங்க டாடி, கரும்பு வாங்கிக்கிடுங்க. தேங்க்ஸ்மா ஒன்று. டாடி, காப்பி பொங்கல். சரிம்மா ஒன்று, இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டாடி. ஓனர், ஹாப்பி போகி.
ஓனர் இன்னைக்கு போய்க்கு இல்லை அதனால தான் சொன்னேன். போய்க்கு போய்க்கு நான் பொங்கலுக்கு தான் கரும்பு தந்திருக்கேன். அப்படின்னா இன்னைக்கு திங்கக்கூடாதா ஓனர்? அது உன் இஷ்டம். அப்புறம் டாடி நாளைக்கு பொங்கல் வெளியே தான் வைக்க போறோம். அதனால காலையில எல்லாரும் வந்துருங்க. சரிம்மா ஒன்று. ஓனர் நான் வரணுமா வேண்டாமா ஓனர்? எல்லாரையும் சேர்த்து தான் கூப்பிட்டுருக்கு. காலையில சீக்கிரமா எழுப்பி குளிச்சு ரெடி ஆகி வரணும். நான் வரேன் டாடி. சரிம்மா ஒன்று. நல்ல வேலை இந்த ஓனர் பண்ணாண்டா இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டோம்.